கடந்த சில மாதங்களாக பள்ளி கல்வித்துறையில் அதிரடியாக சில மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் இந்த மாற்றங்கள் பல கல்வி ஆளுமைகளால் வரவேற்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளி கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள்: கோடை விடுமுறையில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. அடுத்த கல்வியாண்டில் இருந்து 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு. +2 SSLC பொதுத் தேர்வுகளில் மாநில மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை அறிவிக்கும் நடைமுறையை கைவிடப்பட்டது. தேசிய அளவில் நடைபெறும் தகுதி தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டுவரப்படுகிறது. மாணவர்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக தரவரிசை பட்டியல் வெளியிடும் நடைமுறை ரத்து. 1,25,00,000 பள்ளி மாணவர்களுக்கு விரைவில் ஸ்மார்ட் கார்டு. +2 SSLC மாணவர்களுக்கு மேற்படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புக்கு உதவும் வகையில் வழிகாட்டி கையேடு வழங்கப்படுகிறது. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 2119 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் உட்பட 6390 காலியிடங்கள் நிரப்பப்படும். ஆசிரியர் தேர்வு வாரிய வரலாற்றில் வருடாந்திர தேர்வுகால அட்டவணை வெளியீடு. இணையம் விண்ணப்ப முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. நீட் உள்ளிட்ட அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்த அடுத்த ஆண்டிலிருந்து பயிற்சி அளிக்க ஆலோசனை. அதன்படி மாணவர்களின் மன அழுத்தம் குறையும் வகையில் அனைத்து பாடங்களுக்கும் மதிப்பெண் 200லிருந்து 100ஆக குறைப்பு. 3 மணியில் இருந்து 2:30 மணியாக தேர்வு நேரமும் குறைக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. வகுப்புக்கு ஏற்றவாறு சீருடைகள் மாற்றப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் பள்ளிகள் தொடங்கும் முன்பே அரசாணையாக வெளியிடப்படும் என்றும் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.